அதிர்ஷ்டம் கெட்டவனி. அந்த ரங்கநாயகியை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்தோளாச்சே நீ. ப்ளீஸ் போதும், வாங்க போலாம். இருக்கு, இன்னும் இருக்கு. நீ அணு அணுவா அனுபவிக்க வேண்டியது இன்னும் இருக்கு. உன்னோட சேர்த்து ரங்கநாயகி குடும்பமே அழிய போறது. வரட்டா? வரேம்மா. வாங்க. அடிச்சிருவோம் இல்ல? முதல்ல நம்ம பாஸ்கர் அண்ணாக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்ன நித்யா, என்ன அவ்வளவு அவசரம்? லவ் வந்த பிறகு கல்யாணத்தை தள்ளி போட முடியுமா? என்ன பாஸ்கர், உனக்கு லவ் பண்ண கூட டைம் இருக்குதா? அதுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி வச்சுப்பா. ஹேய், யார் அந்த அதிர்ஷ்டக்காரி? சும்மா சொல்லு பாஸ்கர். சொல்லுண்ணே. நித்யா, நீயே சொல்லு. உங்களையும் என்னையும் சேர்த்து வச்சதே அவதான். கிருஷ்ணாவுக்கு யார் அப்பான்னு கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரியாம போயிடுமோன்னு நான் பயந்துட்டு இருந்தேன். அந்த பயத்தை போக்கி நீங்க தான் அவளோட அப்பான்னு இந்த ஊருக்கே காட்டினது அவதான். நான் வாழற இந்த வாழ்க்கை அவ போட்ட பிச்சை. இதோ இங்க இருக்கிற நகையெல்லாம் எனக்கு தான் சொந்தம் சொல்றீங்களே, இது கூட அவதான் காரணம். என் மேலையும் கிருஷ்ணா மேலையும் பாசத்தை கொட்டுறீங்களே, அதுக்கு பாலமா இருந்தவளே அவதான். ஹலோ, பிரபல தொழிலதிபர் ரங்கநாயகியோட மருமக பத்மா தன் கஷ்டத்துக்காக நகைகளை விற்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நகை கடையில உங்ககிட்ட நிறைய பேசணும்னு நினைச்சேன். ஆனா 4 பேருக்கு முன்னாடி வேண்டான்னு டீசெண்டா 2 வார்த்தையோடு நிறுத்திக்கிட்டேன். இப்ப தனியா மாட்டிக்கிட்டேன் இல்லையா? என்ன மிரட்டலா? ஐயோ, நான் ஏமா மிரட்ட போறேன்? அதான் நீங்களே மிரண்டு போயிருக்கீங்க. கிருஷ்ணா, போய் கார்ல இதை வச்சுட்டு உட்காந்துரு. அம்மா இப்ப வந்துடுறேன். சரிம்மா. இருக்கிற நகையெல்லாம் போட்டுக்கிட்டு மாமியாரும் மருமகளும் என்னெல்லாம் ஆட்டம் போட்டீங்க. இப்ப என்ன ஆச்சு? போச்சா? ஆட்டம் போட்டதெல்லாம் போச்சா? இதுக்குதான் ஓவரா ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுவும் வேண்டாங்க, வாங்க போலாம். இரு துளசி, இப்பதானே ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்க, அதுக்குள்ள வர சொன்னா எப்படி? பாத்தியா உன்னோட மாஜி ஃப்ரெண்ட? அப்போ கழுத்துல இருக்கிற நகையோட வெயிட் தாங்காம தலை குனிஞ்சு நின்னா. இப்போ நகையை வித்துட்டு அவமானத்துல தலை குனிஞ்சு நிக்கிற. பாவங்க பத்மா, வேண்டாங்க. சும்மா இரு. பாம்புக்கெல்லாம் பாவம் பார்க்க கூடாது. பரிதாபப்பட்டு பாலை வாத்தா குடிச்சிட்டு நம்மளையே கொத்திடும். அப்படித்தானே கொத்தி நம்மளையே வீட்டை விட்டு விரட்டுச்சு இந்த நல்ல பாம்பு. உண்மையை சொன்னா கேட்க சங்கடமா இருக்கா? கதா பின்ன என் பொண்டாட்டி துளசி ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. அவ வந்த நேரம் நான் சகல வசதியோட இருக்கேன். உதாரணத்துக்கு லட்சக்கணக்கான ரூபாய்க்கு நகை வாங்கியிருக்கேன். இது ஒரு சாம்பிள். நீ வித்த அந்த நகை இருக்குல்ல, அது கூட என்னால வாங்கிருக்க முடியும். ஏன் தெரியுமா வாங்கல? நீ தரித்திரம் பிடிச்சவ. அந்த நகையை நான் தொட்டேன்னு வச்சுக்கையே, அந்த பாவம் எங்க குடும்பத்துக்கு வந்து சேர்ந்துரும். கோவில் மாதிரி இருந்த வீட்டுல வௌவால் மாதிரி வந்து புகுந்த இல்ல, நீ காலை வச்ச நேரம் என்னையும் எங்க அக்காவையும் பிரிச்சிடுச்சு. இப்போ உங்க நிலம் போச்சு, நகை போச்சு, சொத்து போச்சு. இருக்கிற மிச்சம் மீதி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போய் உங்க குடும்பத்தோட நடுத்தருவுல வந்து நிக்க போறீங்க நீங்க. வேண்டாங்க, பத்மாவை நீங்க கேவலப்படுத்தி பேசுறது நம்மளே கேவலப்படுத்தி பேசுற மாதிரி. அவர் இருக்கிற நிலைமைக்கு என்ன வேணாலும் பேசலாம். அதை கேட்டுக்க வேண்டிய கட்டாயத்துல இப்ப நான் இருக்கேன். நன்னா இருங்கோ. நீங்களாவது உங்க குடும்பத்தோட நன்னா இருங்கோ. ஐயோ ஐயோ, உன் வாயால எங்களை வாழ்த்தாதம்மா. உன் நிழல் பட்டாலே அந்த இடத்துல புல் பூண்டு கூட முளைக்காது. துக்கிர நீ, அதிர்ஷ்டம் கெட்டவனி. அந்த ரங்கநாயகியை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்தோளாச்சே நீ. ப்ளீஸ் போதும், வாங்க போலாம். இருக்கு, இன்னும் இருக்கு. நீ அணு அணுவா அனுபவிக்க வேண்டியது இன்னும் இருக்கு. உன்னோட சேர்த்து ரங்கநாயகி குடும்பமே அழிய போறது. வரட்டா? வரேம்மா. வாங்க. அடிச்சிருவோம் இல்ல?
அப்பா நான் போய் ஆடிட்டர் பார்த்துட்டு வந்துடுறேன். இல்லப்பா, நானும் உன் கூட வரேன். சஞ்சய் இருந்தப்போ எல்லாம் அந்த ஆல்டர் கணக்கு வழக்கெல்லாம் அவன் தான் பார்த்துட்டு இருந்தான். எனக்கு இந்த கணக்கு வழக்கு பற்றி எல்லாம் ஒன்றும் தெரியாது. இப்போ தெரிஞ்சுக்கலான்னு விருப்பப்படுறேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான்ப்பா. எல்லா விஷயமும் உங்களுக்கும் தெரியும். ஆ, வாங்கப்பா போலாம். ஓகேப்பா. என்ன தயங்கி தயங்கி வர்றீங்க? என்ன பாஸ்கர், நீங்க போய் இவ்வளவு வெக்கப்படுறீங்க? இப்பெல்லாம் கல்யாண பேச்சு எடுத்தா பொம்பளைங்க விட ஆம்பளைங்க தானே வைக்கப்படுறாங்க. என்ன நித்யா, ரொம்ப அனுபவிச்சு பேசுற? அண்ணா போங்க அண்ணா. உங்க 2 பேர் கல்யாணத்தை சேர்த்து வச்சு நடத்தணும்னு ஆசைப்படுறேன். அப்பா ஏன் கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? முதல்ல நம்ம பாஸ்கர் அண்ணாக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்ன நித்யா, என்ன அவ்வளவு அவசரம்? லவ் வந்த பிறகு கல்யாணத்தை தள்ளி போட முடியுமா? என்ன பாஸ்கர், உனக்கு லவ் பண்ண கூட டைம் இருக்குதா? அதுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி வச்சேன்ப்பா. ஹேய், யார் அந்த அதிர்ஷ்டக்காரி? சும்மா சொல்லு பாஸ்கர். சொல்லுண்ணே. நித்யா, நீயே சொல்லு. காதலிக்கிறது நீ, அதை வெளியில சொல்றது நானா? யார் சொன்னா என்ன? என்னுடைய அடுத்த மருமக யாரு? சீதா. எந்த சீதா? கௌசியுடைய தங்கச்சியா இல்ல சுரேஷுடைய மச்சன்ச்சியா? பா, ரெண்டும் ஒண்ணுதானேப்பா. அந்த சீதாவை தான் நான் உயிருக்கு உயிரா லவ் பண்றேன்ப்பா. அவளும் உன்னை லவ் பண்றாளா? உன்னை விரும்புறாளா? அப்பா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணாதான் அதுக்கு பேரு காதல். ஒருத்தர் மட்டும் லவ் பண்ணாங்கன்னா அதுக்கு பேரு ஒருத்தர காதல். சீதாவும் பாஸ்கரனும் ரொம்ப விரும்புறாப்பா. ஆச்சரியமா இருக்க. அந்த வாயாடி கூட காதலிக்கிறாளா? இவர்தான் அவ பின்னாடி சுத்தி சுத்தி காதலிச்சிருப்பாரு. கரெக்ட் சொன்னீங்கண்ணே. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் கௌசியை காதலிக்கும் போது இதைத்தானே செஞ்சேன். ஓ, பாஸ்கர், ஒரு நல்ல செய்தி சொல்லியிருக்கிறேன். உங்க கல்யாணத்தை உடனே முடிச்சிடணும்ப்பா. அது எப்படி நாமளே முடிவு பண்ண முடியும்? பொண்ணோட அப்பா, அதான் சுரேஷ் அண்ணாவோட மாமனார், அவரெல்லாம் முடிவு பண்ணணும். இதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? நானும் கௌசியும் சேர்ந்து பாஸ்கருக்காக பொண்ணு கேட்க போறோம். மாப்பிள்ள வார்த்தைய அவர் தட்டிட்டு வரா பார்க்கலாம். இல்ல சுரேஷ், அது முறை இல்ல. இப்ப நான் பாஸ்கருக்கு நான் தான் கார்டியன். ஓ. தப்பு. நான் தான் அப்பா. நான் தான் முறையா போய் பொண்ணு கேட்கணும். அதான் முறை. சரி பாஸ்கர், கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஒரு நல்ல நாளா பார்த்து நானே போய் பேசி முடிச்சுட்டு வந்துடுறேன். என் ஆசீர்வாதம் பண்ணுப்பா. நல்லா இருப்பா. நானும் சுரேஷும் ஆல்டர் போய் பார்த்துட்டு வந்துடுறோம். வா சுரேஷ். சரிப்பா. இந்த வார்த்தை உங்க வாயில இருந்து வரணும்னு தானே இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டேன். நித்யா, நிச்சயமா இந்த சொத்துல ஒரு பாதி பங்கு நமக்கு உண்டு. எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற? இந்த வீட்ல கௌசி ஒரு மருமகன்னா சீதா ஒரு மருமக. இந்த வீடு சரி பாதியா பிரியும் போது நிச்சயமா நமக்கும் ஒரு பங்கு வரும். எப்படின்னு? எப்படி உன்னால இப்படி எல்லாம் திங்க் பண்ண முடியுது? உன்னால திங்க் பண்ண மட்டும்தான் முடியும். ஆனா செயல்படுத்துறது என்னால மட்டும்தான் முடியும். செயல்படுத்தி காட்டுற. பகவானே, ஏன் என்ன இப்படி எல்லாம் சோதிக்கிற? குழந்தை பசிக்கு பழத்தை உரிச்சு கொடுத்துட்டு தட்டி பறிக்கிற மாதிரி நேக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தேன்னு சந்தோஷமா இருந்த என்ன வாழ வச்ச குடும்பமே இன்னைக்கு பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கு. நான் துக்கிரியா? தரித்திரம் பிடிச்சவளா? நான் கால் எடுத்து வச்ச இடம் தொலைங்காதா? சொல்லு. ஏன் என்னை இப்படி எல்லாம் அவமானப்படுத்துற? ஏக பத்தினி விரதம்
ராமன் எல்லாரும் பெருமையா பேசுவா. ஆனா அதே ராமன் தான் தன்னோட ஆத்துக்காரி சீதாவை தீ குளிக்க சொன்னாரா. கேட்டா சோதிச்சு பார்த்தாரா. அன்னைக்கு ஆத்துக்காரியே சோதிச்ச நீ எனக்கு இந்த ஏழைய சோதிச்சு பாக்குறியா? உன் சோதனைக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நான் கஷ்டத்துல வளர்ந்துவோம், எவ்வளவு கஷ்டத்தை வேணாலும் நான் தாங்கிப்பேன். ஆனா பாவம் எங்க அம்மா ரங்கராகியும் மாமாவும் இந்த வயசுல இவ்வளவு கொடுமைகளை அனுபவிக்கணுமா? அவ நல்ல மனசுக்காவது இந்த கஷ்டத்துல இருந்து விடுதலை கொடு. ரங்கநாயகி இங்க வாய. ரங்கநாயகி இங்க வா. என்னண்ணா, என்னாச்சு? பத்மா பூஜை அறையில உட்காந்து சாமி முன்னாடி அழுதுன்னு இருக்காடி. கண்ணால பாக்குற நேக்கே இப்படி இருக்க. ரங்கநாயகி, அவ நம்ம மாத்துக்கு மாட்டு பொண்ணா வந்ததுனால தானே அவளுக்கு இவ்வளவு சோதனையும் வேதனையும். பெண் ஜென்மங்களே இப்படித்தான். கஷ்டம், சோதனை இதெல்லாம் தாங்கிக்கிற மனசு எங்களுக்கு கிடையாது. பகவான் கிட்ட கொட்டி தீத்தா பாரம் குறையும். அதைத்தான் பது பண்ணின்னு இருக்கா. நீங்க இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க. போங்கோ, ரூம்ல போய் நீங்க ரெஸ்ட் எடுங்கோ. நான் அவளை சமாதானப்படுத்துறேன். என்னடா? என்னாச்சு? ஏய் பத்மா, என்னம்மா அது? ஏய், நெய்க்கு தொன்னை ஆதாரமா? தொன்னைக்கு நெய் ஆதாரமான்னு தெரியாத மாதிரி உன்னை நான் தாங்கிட்டு இருக்கேனா? இல்ல என்ன நீ தாங்கிட்டு இருக்கியா? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையேடி. ஏய், இத பாரு, இத பாரு. ஒருத்தரை நம்பி ஒருத்தர் இந்த ஆத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறச்ச உன் மனசுல இருக்கிறத என்னண்ட சொல்றதுக்கு நோக்கு என்னடி தயக்கம்? சொல்லு, போன இடத்துல என்ன ஆச்சு? கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை ஆடிண்டு நின்னுச்சுன்னு சொல்லுவாளே, அதே மாதிரி நாங்க நகை வைக்க போன இடத்துல சுதர்சன் மாமா குடும்பத்தோட நகை வாங்க வந்தாரு. ஏண்டி, இப்ப நம்ம கை இறங்கும் போது அவன் கை உயர்றதா? ஏண்டி, குத்தலா ஏதாவது பேசினானா? என்ன பேசினா சொல்லு, சொல்லுடி, என்ன பேசினா? நான் ஒரு துக்கிரியா, அதிர்ஷ்டம் கெட்டவளா, தரித்திரம் பிடிச்சவளா. நான் வந்த நேரம் தான் இந்த ஆத்துல எல்லாமே தொலைச்சுட்டு போறதா. நம்ம குடும்பத்தை கோர்ட்டுக்கு கொண்டு வந்தவளே நான் தானே. என் நெஞ்சில ஈட்டிய பாய்ச்சுற மாதிரி பேசுறாருமா. அம்மா அம்மா, நான் துக்கிரியா அம்மா, நான் அதிர்ஷ்டம் கெட்டவளாமா. இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு நான் தான் காரணமா? சொல்லுங்கம்மா. ஆமா, எல்லாத்துக்குமே நீதாண்டி காரணம். எங்க வீட்டு நகை, சொத்து, பணம் எல்லாம் எங்களை விட்டு போறதுக்கு நீதான் காரணம். நீதாண்டி காரணம். அம்மா, சிச்சி, இப்படிலாம் நான் உன் மேல கோவப்பட்டு உன் மேல பழிய போட்டு உன்னை இந்த ஆத்த விட்டே விரட்டிடுவேன்னு என் அருமை தம்பி கனவு கண்டு இருக்கான். அது மட்டும் ஒரு காலமும் நடக்காது, ஒரு காலமும் நடக்காது. ஏய் பத்மா, உங்களை அம்மா அம்மான்னு நான் கூப்பிடுறது பொய் இல்லம்மா, சத்தியம். நீங்க தான் என்ன பெத்தெடுக்காத அம்மா. உங்களுக்கு நான் மருமகளா வாழ்க்கப்பட்டதுக்கு நான் 7 ஜென்மத்துக்கும் புண்ணியம் பண்ணிருக்கணும். பைத்தியக்காரி, நீ இந்த ஆத்துக்கு நல்ல மாட்டு பொண்ணுடி. நீ எங்க ஆத்து கிடைச்சதுக்கு நாங்க தாண்டி கொடுத்து வச்சிருக்கணும். இத பாரு, நீ இந்த ஆத்துக்கு தங்க புதையல் மாதிரி கிடைச்சிருக்கடி. எவன் என்ன பேசினா நமக்கு என்னடி? இத பாரு, நீ இந்த ஆத்து மகாலட்சுமி, புரியுறதா? இந்தா கண்ணை தொடச்சிட்டு அடுக்கலுக்குள்ள போய் எனக்கு ஒரு காஃபி போட்டு கொண்டு வா. போ போ போ, போடா போடா. சரி. எல்லா நகையும் உனக்கு பொருத்தமா தான் இருக்கு. கிருஷ்ணாகுட்டி, நகையெல்லாம் எப்படி இருக்கு? ஏய்,
என்னடா நகையெல்லாம் பிடிக்கல உனக்கு? பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குன்னா ஏன் அது உம்முன்னு சொல்ற? சிரிச்சுக்கிட்டே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம்ல. எனக்கு பொய்யா சிரிக்க தெரியலப்பா. ஓ, ஏன்டா அப்படி சொல்ற? பத்மா ஆண்டி நினைச்சா எனக்கு சிரிப்பு சந்தோஷம் எதுவுமே வர மாட்டேங்குது. நீ ஏன் அவளை நினைக்கிற? இதை பார், இப்போ உனக்கு இருக்கிறது நானும் உங்க அம்மாவும் மட்டும்தான். ஆண்டியும் இல்லை, பாட்டியும் இல்லை. போ போய் படிப்போ. ஆ துளசி, இந்த நெக்லஸ் பாத்தியா? சூப்பர் டிசைனா இருக்குல்ல? எங்க போட்டு காட்டு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேணா, எனக்கு மனசு வரலைங்க. மனசு வரலையா? இது என்ன திருடிட்டு வந்த நகை நினைச்சியா? கிரெடிட் கார்டு கொடுத்து கூட வாங்கல, நெட் கேஷ் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். மனசு வரலையா? ஏன் அப்படி சொல்ற? பரம்பரை பரம்பரையா நகை போட்டு வாழ்ந்தவங்க உங்க அக்கா. இப்ப அவங்க எல்லாத்தையும் இழந்துட்டு மூளையா நிக்கும் போது நான் மட்டும் எப்படிங்க நகையை போட்டுட்டு சந்தோஷமா இருக்க முடியும்? இப்பதான் நீ 2 மடங்கு சந்தோஷமா இருக்கணும். ஏன் தெரியுமா? உன் புருஷன் சொந்தமா சம்பாதிச்சு இத்தனை நகையை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன். இன்னொன்னு நம்ம எதிரிங்க சுத்தமா நகையெல்லாம் இழந்துட்டு நிக்கிறாங்க பாத்தியா? அதனால 2 சந்தோஷம் உனக்கு. எப்படிங்க உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது? ஒரு காலத்துல நான் பத்மாவை தப்பா தான் நினைச்சேன். அவளை விரோதியா தான் பார்த்தேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப நான் உணர்ந்துட்டேன். அவ ரொம்ப நல்லவங்க. அந்த வீட்டுக்காக அவ தன்னையே அழிச்சிட்டு இருக்கா. ஏங்க நீங்க அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? நான் அவளை நல்லா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ தான் தப்பு கணக்கு போட்டு அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இல்ல, நான் நன்றி விசுவாசத்தோட தான் பேசிட்டு இருக்கேன். உங்களையும் என்னையும் சேர்த்து வச்சதே அவதான். கிருஷ்ணாவுக்கு யார் அப்பான்னு கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரியாம போயிடுமோன்னு நான் பயந்துட்டு இருந்தேன். அந்த பயத்தை போக்கி நீங்க தான் அவளோட அப்பான்னு இந்த ஊருக்கே காட்டினது அவதான். நான் வாழற இந்த வாழ்க்கை அவ போட்ட பிச்சை. இதோ இங்க இருக்கிற நகையெல்லாம் எனக்கு தான் சொந்தம்னு சொல்றீங்களே, இது கூட அவதான் காரணம். என் மேலையும் கிருஷ்ணா மேலையும் பாசத்தை கொட்டுறீங்களே, அதுக்கு பாலமா இருந்தவளே அவதான். அவ இன்னைக்கு வெறுங்கழுத்தோட நிக்கும் போது நான் மட்டும் இந்த நகையெல்லாம் போட்டுட்டு எப்படி நிப்ப? போதும் போதும், நிறுத்து. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. என்ன பழைய சுதர்சனா மாத்திராத. நன்றி விசுவாசம்னு பேசுறிய, எது நன்றி? நம்மள குடும்பத்தோட வெளியே அனுப்புனாங்களே, அது நன்றியா? அந்த குடும்பத்துக்காக என்னைய தியாகம் பண்ணிட்டு அக்கா தான் வாழ்க்கைன்னு குருட்டுத்தனமா நினைச்சுக்கிட்டு இருந்தேனே, என்ன வெளியே அனுப்புனாங்களே, அதுக்கு யார் காரணம்? அந்த பத்மா தான் காரணம். இதுக்கு பேர் தான் நன்றியா? இல்ல, இதுக்கு பத்மா எந்த வகையிலும் காரணம் இல்ல. துளசி, யாருக்காகவும் உன் வாழ்க்கையை நீ இழந்துடாத. கடைசியா ஒன்று சொல்றேன் கேட்டுக்க. எனக்கு வேண்டியவங்க உனக்கு வேண்டியவங்க, எனக்கு விரோதிங்கன்னா அவங்க உனக்கு விரோதிங்க தான். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரங்கநாயகி குடும்பம் அழியணும். அதை நான் கண்குளிர பார்த்து சந்தோஷப்படுவேன். அந்த சந்தோஷத்துல நீயும் கலந்துக்கணும். கலந்துக்கிட்டு தான் ஆகணும், அவசியம். என்னென்ன இப்படி வெக்கப்படுற? பொண்ணு வீட்டுக்கு வந்த வெக்கமா உனக்கு? என்னடா வெக்கப்படுறியா? என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரெல்லாம் வந்திருக்கிறோம், வரவேற்கிறதுக்கு யாருமே இல்ல. அதானே பார்த்தேன். கௌசி, நீ போய் நாங்கெல்லாம் வந்திருக்கோன்னு சொல்லு. போய் சொல்றேன். பார்த்து போ. அடடே, வாங்க வாங்க சம்பந்தி, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கு. என்ன அங்கிள் சர்ப்ரைஸ் விசிட்டா இருக்கு? இப்படி நீங்க எல்லாரும் திடீர்னு வந்ததுல நேக்கு என்ன பண்றதுன்னே புரியல. நித்யா, தட்டு கொடுமா. இந்தாங்கப்பா. மாப்பிள்ளை வீட்டு சார்பா ஒரு சின்ன மரியாதை. பூ பழம் வெத்தலை பாக்கு புடவை. என்ன சம்பந்தி, நம்ம ஆத்துக்கு வர்றதுக்கு இதெல்லாம் எதுக்கு? ஏற்கனவே நீங்க எனக்கு சம்பந்தி ஆயிட்டீங்க. உங்க பொண்ணு கௌசி சுரேஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வீட்டு மருமலா வந்து நல்லா இருக்கிறா. இப்போ 2வது முறையா நீங்க எனக்கு சம்பந்தியா போறீங்க. என்ன சம்பந்தி, நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? கொஞ்சம் புரியறது. நீங்க பெரியவா,
உங்க வாயால சொன்னா நன்னா இருக்கும். அதுக்கு தானே நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்திருக்கோம். உங்க கடைசி பொண்ணு சீதாவை எங்க வீட்டு பாஸ்கருக்காக பொண்ணு கேட்க வந்துக்கிறோம். ஏற்கனவே எங்க அண்ணனும் சீதாவும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் காதலையும் விழுந்தது. சீதாவை நான் கண்டிச்சேன். நீங்க கண்டிக்கிற அளவுக்கு நாங்க எந்த தப்பும் பண்ணல. தப்பு பண்ணலன்னு உங்களுக்கு தெரியறது நாங்களும் புரிஞ்சுக்கிறோம். ஆனா பாக்குறவ தப்பான கண்ணோட்டத்தில் தானே பாக்குறா. எங்க மனை தானே சொல்றேன். அங்க இங்க வந்து கண்டபடி பேசின விஷயத்த கௌசி என்னண்ட சொன்னா. அவ சார்பில் நான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மாப்பிள்ள பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறேன். அவங்க ஏதோ ஒரு வகையில பாதிச்சிருக்காங்க. அந்த கோபத்தை இங்க வந்து காமிச்சிட்டு போயிருக்கா, அவ்வளவுதானே. சம்பந்தி, உலவாய மூடலாம், ஊர்வாய மூட முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஊர்வாய மூட தான் இந்த கல்யாணம். சீதாவுக்கும் பாஸ்கருக்கும் கல்யாணம் நடந்துட்டா யாரும் எதுவுமே பேச மாட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? உங்க சம்மதத்துக்காக தான் நாங்க எல்லாம் காத்துட்டு இருக்கிறோம். அப்பா, நான் இப்போ இந்த ஆத்து பொண்ணா பேசல, மாப்பிள்ள ஆத்து பொண்ணா பேசுறேன். என் மச்சினருக்கு பொண்ணு கேக்குறேன். சம்மதம் சொல்லுங்க. அப்பா, என்னப்பா யோசிக்கிறீள்? சீதாக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போறது. அவ வசதியான ஆத்துக்கு மாட்டு பொண்ணா போறப்பா. என்னப்பா யோசிக்கிறீள்? அதனால தாமா யோசிக்கிறேன்.